வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அஷ்டகர்ம வசிய சித்து. வசியம் என்பது வேறு, வசிய சித்து என்பது வேறு. வசியத்தில் அஷ்டகர்மத்தில் வசியம் என்பது ஒரு விதமான கலை. அது அதுலேயே அஷ்டகர்ம வசிய சித்து அப்படின்னு ஏன் சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இது சித்திலேயே மிகப்பெரிய ஒரு சித்து. இது வசியத்தில் மிகப்பெரிய ஒரு சித்து. இந்த வசிய சித்தை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா தேவதைகளும் எல்லா மோகினிகளும் உங்களுக்கு ஏவல் புரிய காத்து கொண்டு இருக்கும். அழைத்த உடனே வந்து உடனே நீங்கள் என்ன ஏவல் கொடுத்தாலும் அதை உடனே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சித்து தான் இது. இது சித்தர்கள் செய்து கைகண்ட முறை அவங்க சொல்லி வச்சது தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துங்க. கோடியிலே ஒருவனுள்ளோ அறிவானந்த கோடி சித்தும் கணத்துக்குள் ஆடிடுவான் கேள், நாடிபார் பெரியோரை வணங்கி நில்லு. பெரியோர் என்றால் சித்தரை. இந்த பாடல் சொல்லியிருக்காங்க பார்த்தா கரூரார் சித்தர். இந்த சித்தருடைய சித்து முறை தான் இது. அவரை வணங்கி தான் இதை நீங்கள் சித்து செய்யணும். இதில் ஏன் இந்த சித்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி மாந்திரீகம் கற்றுத்தரங்கிற பேரில் மாந்திரிகமே தெரியாமல் எந்த விதமான சித்தும் எடுக்காமல் தாந்திரிகத்தை மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டு தாந்திரிக வேலைகளை வைத்துக்கொண்டு மாந்திரிகம் கற்றுத்தரேன்னு சொல்லிவிட்டு புதுசாக மாந்திரிகம் கற்றுக்க போகிறவங்களாம் ஏமாத்துறாங்க. அதை மட்டும் இல்லைங்க, சித்தர்கள் கொடுத்த எந்திர மந்திரங்களை சித்து செய்யணுனாலே ரொம்ப சிரமம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவங்க போடுற யூடியூப் சேனலில் வர்ற எந்திர மந்திரங்களை எடுத்து அதில் சில திருத்தங்களை இவங்களாவே பண்ணி, அது போல மாந்திரிகமே கிடையாது அது பண்ணி அதை மற்றவங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லி காசு பிடுங்குறாங்க. உண்மையான எந்திர மந்திரத்தை சித்தி பண்ணுறதே சிரமங்கும் போது இவங்க பொய்யா சில விதமான அக்ஷதங்களை மாற்றி இவங்களாவே கொடுக்குறாங்க. இதனால தான் உண்மையான மாந்திரிகம் அழிந்து போகுது, மறைந்து போயிடுது. அவங்க கொடுக்குற மந்திரத்தையும் எந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணணுன்னா சித்தி ஆகாது. காரணம் என்னென்னா, அதில் இவங்களாம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இவங்க அருவி கேட்டுன வர மாற்றம் பண்ணி அதை கொடுக்குறாங்க. அதை நம்பி போயிட்டு காசை கொடுத்து ஏமாந்து எந்த விதமான சித்தியும் பண்ண முடியாது, மாந்திரிகமும் கற்றுக்க முடியாது. இப்படி ஏமாறுறாங்க. இப்படி ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தினால தான் இந்த அஷ்டகர்ம வசிய சித்து இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து பயன்படுறது மட்டுமல்ல, கரூரா சித்தருடைய முழு அருளையும் பெற்று நீங்கள் மிகப்பெரிய அஷ்டமா வசிய சித்து நீங்கள் ஆடலாம், மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணலாம். இதை நீங்கள் முறையாக செஞ்சு நான் சொல்லியிருக்கிறத படி நீங்கள் செஞ்சீங்கன்னா முழு பலனை நீங்கள் அடைய முடியும். மிகப்பெரிய ஒரு சித்தாடல் நீங்கள் பண்ண முடியும். தெரியுதுங்களா? இதை ஒரு பாடலாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நான் எந்திரமாக மாற்றிருக்கிறேன். எந்திரமாக மாற்றி விளக்கமாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எப்படி பூஜை பண்ணணும், எப்படி இந்த எந்திரத்தை வரையணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த பாடலை நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் பாருங்கள். இது சூட்சமாக கொடுக்கப்பட்ட பாடல். தானே தானாறு வரை நேரே கீறி, தன்மையாக 6 வரை குறுக்கே கீறி, கோணே கேள் 25 வரையும் ஆட்சி, கொற்றவனே அறைதோறும் பீடம் கேளு, தேனே பார் முதலறையில் முக்கோணம்தான், தெளிவாக மறு அறையில் நாற்கோணம்தான், மானே ஹே அதோ ரண்டை வீட்டில் மயக்குமின்றி வட்டத்தை போடு போடே, போடே நீ அடுத்தவரை ஐங்கோணம்தான், பொன்னவனே அருங்கோணம் அடுத்த வீடு, நாடே நீ நடுவரையில் பிடித்து மாறு, நாயகனே வரைதோறும் மாறிக்கொள்ளு, வாடாதே வயனமசி என்று போடு, வகையாக நடுவனையை முன்போல் மாறு, தேடாதே வகாரத்தில் ரீயும் போடு, தெளிவான யகாரத்தில் ஸ்ரீயும் போடு, ஸ்ரீயும் போட்ட பின்னுடனே சொல்ல கேளு, திகழனே நகாரத்தில் ஐயும் போடு, நீயும் மகாரத்தில் கிளியும் போடு, நேர்மையாய் சிகாரத்தில் சவ்வும் போடு, வாயுள்ளோய் ஏ ஓ ஆ இ உ போடு, வாகாக வகாரத்தில் லம் தான் ஐயா, ஆயுள் வளரன்ன சீசா, ஆயுள் வளரன் சீசா வகுக்க கேன்மோ, அப்பனே யகாரத்தில் சவ்வும் போடு, போட்டவுடன் நகாரத்தில் ஐம் தானப்பா, பொன்னவனே மகாரத்தில் ஈயும்தான் போடு, நாட்டுவன் சிகாரத்தில் நம்தான் ஐயா,
நலமாக போட்டுமல்லோ நவில கேளு தாட்டிகமா இவையெல்லாம் கோர்வையாக தப்பாம வரைதோறும் வரைந்து கொண்டு காட்டுவேன் நடுவணையை முன்போல் மாறு கருத்தாக வரைதோறும் இப்படியே மாறே மாறிவிடு சொல்லுகிறேன் அந்த வீட்டில் மயங்காதே இலக்கமது 51 தேறிவிடு முதல் வீட்டில் 15 ஐயா தெளிவாக மறுவீட்டில் 12ஆம் கீறிவிடு 9ஆம் மண்டை வீட்டில் கீறியுள்ளோர் மறுவீடு 11ஆகும் கூறினேன் மறுவரையில் நாளதாகும் கொற்றவனே மாறிடுவாய் மனை நாளுமே நாளாவதனை பிடித்து மாறிக்கொண்டு நலமாக இப்படியே அறைகள் தோறும் மேலான புத்தி கொண்டு மாறல் கண்டு இந்த மேலான புத்தி கொண்டு மாறல் கண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா இந்த மாறல் என்பது தான் அட்சதங்களை மாற்றி வரைகிறது அந்த எந்திரத்தில் எந்தெந்த அறையில் எந்தெந்த அட்சதங்கள் வர வேண்டும் என்பதை அதான் மாறல் கண்டு மேன்மையாய் தானடைக்க எந்திரம்தான் மேன்மையாய் தானடைக்க அந்த மாறலை சரியாக நீங்கள் பொருத்தினாதான் மேன்மையாய் தானடைக்க எந்திரம்தான் பாலாக தோயுமல்லோ மகிமை மெத்தன கணக்கில்லா மகிமை பாலாக தோயுமல்லோ பால் சொரிவது போல் சொரியும் அப்படின்றாங்க பாருலகில் உனக்கீடு சொல்ல போமோ இந்த உலகத்தில் உனக்கீடாக யார் இருக்கிறா இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சி சித்தி பண்ணிட்டீங்கன்னா காடான கால் கண்டு நின்று பூசி காலான கால் இந்த காலான கால் என்பது வாசியை அடக்கணும் இந்த சித்து முறைகள்லாம் வாசிய காலான கால் என்பது மூச்சு இதை அறிந்து மூச்சு அறிந்து நீ பூசித்தால் கைகண்ட வசியமடா இன்னும் கேளு எப்படி இந்த முறைகளை நீங்கள் செஞ்சு சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களை அசைச்சிக்க உங்களை அடிச்சிக்க எதுவுமே யாருமே முடியாது நீங்கள் நினைத்த பொருளை கை நீட்டி வரவழைக்கலாம் வரவழைச்ச பொருளை மறைக்கலாம் நீங்கள் எந்த இடத்துலையும் தோன்றலாம் எந்த தெய்வத்தையும் வரவழைக்கலாம் இல்லாததை இருப்பது போல் காட்டலாம் இருப்பதை மறைக்கலாம் நீங்கள் யாரையும் வசியம் செய்யலாம் யாரையும் வெற்றி கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சித்து வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்ய முடியும் அதுக்கு பேர் தான் அஷ்டகர்ம வசிய சித்து அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா 5க்கு 5 அங்குல காரிசித்து தகடு காரிசித்து தகடில் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை எப்படி சாவணி பருத்தி பண்ணணும் சுத்தி செய்யணும் பிராண பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இதை நீங்கள் என்னென்னா செஞ்சுக்கிட்டு காரிசித்தி தகடில் தான் நீங்கள் வரையணும் ஐம்பொன் தகட்டிலையோ பஞ்சலோக தகட்டிலையோ இல்லை மற்ற செப்பு தகடலையோ வெள்ளியிலையோ நீங்கள் எழுதக்கூடாது காரிசித்தி தகடல் நீங்கள் எழுதிக்கிட்டு அபிஷேகம் முதலான எல்லாம் செய்யணும் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ சாத்தி சத்குருவாகிய கரூர் சித்தர் இருக்கார் பாருங்க அவரை இதயத்தில் இருத்தி உரிய ஆசனம் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க உரிய ஆசனம் உங்களுக்கு இப்போ எந்த ஆசனம் கிடைக்குதோ குறிப்பாக தர்பயாசனம் அல்லது கம்பளி ஆசனம் எடுத்துங்க இதில் சீக்கிரம் சித்தியாகும் ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ரெண்டுக்கும் அதிகம் இருக்குது அதில் திசை என்னென்னா கீழ் திசை நோக்கி நீங்கள் அமர்ந்துக்கிட்டு ருத்ராட்ச மணிமாலையால் பரிசுத்தமாக இருந்து உருவேற்றினாக்க மகா பெருமை வாய்ந்த பஞ்சாக்கிரம சித்தி என்றால் எல்லா சித்தியும் நீங்கள் ஆடலாம் அப்படிப்பட்ட சித்தி உங்களுக்கு கை கொடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான மூல மந்திரம் என்னென்னா ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் வயநமசி சர்வலோக சிவவசியா ஸ்வாக திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் வயநமசி சர்வலோக சிவவசியா ஸ்வாக லட்சம் நீங்கள் உருவத்தி பூஜை என்னென்னா பால் பழம் சர்க்கரை அவல் கடலை
சக்தி முக்தி அப்படின்னா தூபதீபம் காட்டுறது. தேங்காய் மாவிளக்கு வச்சு நீங்கள் படைக்கணும். டெய்லி நைவேத்தியம் இதுதான் பண்ணணும். லட்சம் உரு முடிகிற வரைக்கும் குறைச்சலாக உங்களுக்கு 48 நாள்னாச்சும் ஆகும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாந்திரிகவாதி ஆகணும், இதில் மிகப்பெரிய ஒரு சாதகனாக இருந்து சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலேயே உபாசனை இருந்து சித்தி எடுத்தால் தான் முடியும். தாந்திரிகத்தை வச்சு பொய் மாந்திரிக வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பொய் மாந்திரிக வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்போ நீங்கள் சித்தி எடுக்கணும்னா நீங்கள் 48 நாள் விரதம் இருந்து தான் ஆகணும். இந்த 48 நாள் காலத்தில் நீங்கள் உபாசனை செய்து தான் இதை சித்தி பண்ண முடியும். இது சும்மா வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அப்பப்போ போய் உருவேற்றிக்கணும்னு சொன்னாலும் அதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் லட்சம் முறை நீங்கள் ஏற்றி ஆகணும். அப்போ லட்சம் முறை ஏற்றும் போது பரிசுத்தமாக இருக்கணுன்றாங்க. பரிசுத்தமாக இருக்கும்போது நீங்கள் இந்த சித்தி எடுக்கும்பொழுது முழுமையாக நீங்கள் உபாசனை இருந்து தான் இந்த சித்தி எடுக்க முடியும். அது பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், என்னென்ன வச்சு நீங்கள் பூஜை பண்ணணுன்னு. இதை நீங்கள் பண்ணணும். அப்போ இந்த எந்திரத்தை உங்களுக்கு தெளிவாக அந்த பாடலில் உள்ள எந்திரத்தை தெளிவாக நான் கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இந்த மூல மந்திரத்தை லட்சம் ஒரு பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த பூஜை முறையை எப்படி செய்யணும்? கரூரா சித்தரை நீங்கள் இதயத்தில் நிறுத்தி தான் இதை நீங்கள் பண்ணணும். உரிய ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்திருந்து ருத்ராட்ச மணி மாலையால் நீங்கள் உரு கொடுத்தீங்கன்னாக்க பஞ்சாக்கிரம சித்தி ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பஞ்சாக்கிரம சித்தி என்னென்ன வேலைகள் செய்யும்னா, கோடியிலே ஒருவனல்லோ அறிவானந்த கோடி சித்தும் கணத்துக்கு ஆடுவான் கேள், நாடிபார் பெரியோரை வணங்கி நில்லு. அப்போ இந்த கரூரார் சித்தரை மனதில் இருத்தி நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் சித்தி செய்யும்பொழுது 100% சித்தியாகும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் சித்தி செய்யும்போது மூச்சை அடக்கி நீங்கள் செய்யணும். அப்போது சக்கரம், மூலாதார சக்கரம், 7 ஆதார சக்கரங்கள் தான் இந்த உடலை இயக்குது. இதில் மூலாதார சக்கரத்தில் நின்று நீங்கள் செய்யும்போது சீக்கிரம் சித்தியாகும். மூலாதார சக்கரம் என்பது ஆணுறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் இடையில் உள்ள சக்கரம். இதை யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே மூலாதார சக்கரத்திற்கான பீஜ மந்திரம் லம். நீங்கள் எந்த மந்திரத்தை சித்தி பண்ணாலே ஏதாவது ஒரு சக்கரத்தில் இருந்து அதில் கவனத்தை செலுத்தி நீங்கள் மந்திரத்தை சித்தி பண்ணால் இதான் சூட்சம முறை. பல பேர் உபாசனை செய்கிறாங்க, சித்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு உபாசனை பண்ணுறாங்க. அந்த உபாசனை சித்தி ஆகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா சூட்சமம் தெரியாமல் தான். நீங்கள் வெறுமனே வந்துட்டு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது நாட்கள் பிடிக்கும். 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் கூட ஆகும். ஆனால் இந்த 7 ஆதார சக்கரத்தில் ஏதாவது ஒரு சக்கரத்தில் கவனத்தை நிறுத்தி நீங்கள் மந்திரம் கொடுக்கும்போது வாய் விட்டு ஜெபிக்கக்கூடாது. வாய் விட்டு ஜெபிச்சாக்கா அதுக்கு பலன் குறைவு. நீங்கள் மௌனமாக அந்த சக்கரத்தில் கவனத்தை நிறுத்தி மந்திரத்தை உருவேற்றும்போது உடனே சித்தியாகும். எந்த விதமான சித்தர்கள்லாம் ஒரு காரியத்தை உடனே அஷ்டகர்ம வேலையை நடத்துகிறாங்கன்னா இந்த 7 ஆதார சக்கரத்தை ஒளிரச் செய்து அதுக்குள்ளே கவனத்தை செலுத்தி தான் அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போ நீங்கள் இந்த மூலாதார சக்கரத்தை இந்த லம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசனத்திலேயோ அல்லது சுகாசனத்திலேயோ உட்காந்து நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் ஒலிக்கும்போது அந்த இடம் அதிரும். எந்த இடத்துட்டு அந்த சக்கரம் இருக்கோ, அதாவது ஆணுறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில் அது இருக்குது. அது தானாக அதிரும். அதில் கவனத்தை செலுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றும் போது சீக்கிரம் சித்தியாகும். இதுதான் சூட்சுமம். இந்த சூட்சுமம் தெரியாமலே சில பேர் மாந்திரிகவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்லித்தரவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் சித்தி செய்கிறதான இலகுவான முறை. இதை சித்தி செய்து பயன்பெறுங்கள். மிகப்பெரிய உங்களுக்கு வல்லமையும் சக்தியும் கிடைக்கும். இந்த சக்தியை வைத்துக்கொண்டு பலருக்கு நன்மை செய்யலாம். நீங்களும் நலமுடன் இருக்கலாம். இந்த சித்தை நீங்கள் தெளிவாக பண்ணிக்கிட்டீங்கன்னா இறைவனுடைய முழு கடாட்சமும் கிடைத்து இந்த ஜென்மத்தினுடைய பிறவி பலனை கடந்து இறைவனோட 2 கலந்து நீங்கள் பேரின்ப பெருவாழ்வு, அதாவது வீடு பேருன்னு சொல்கிறாங்கல்ல, அடுத்த ஜென்மம் இல்லாத பிறவா நிலை நீங்கள் அடையலாம். இந்த சித்தை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் என்று கூறுகிறேன். இந்த அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது தேவைனாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.